கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யோசுவா 22ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற வேத பகுதிக்குள்ளாக இருந்து இன்றைக்கும் நாம் தியானிப்பதற்கு கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. யோசுவாவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரைக்கும் இந்த வேத பகுதிக்குள்ளாக 2.5 கோத்திரம் ஜனங்கள் தங்களுடைய யுத்தத்துக்கு அடுத்த எல்லா வேலைகளையும் முடித்த பின்பு அவர்கள் தங்களுக்கு தேவன் தந்த அந்த காணியாட்சிக்கு திரும்பி செல்லும் வழியில் யோர்தானின் கரையில் அவர்கள் ஒரு பீடத்தை கட்டினதாக வாசிக்கிறோம். 10ஆம் வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது: கானான் தேசத்தில் இருக்கிற யோர்தானின் எல்லைகளுக்கு வந்தபோது ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரும் அங்கே யோர்தானின் ஓரத்திலே பார்வைக்கு பெரிதான ஒரு பீடத்தை கட்டினார்கள். இந்த வார்த்தையின் அடிப்படையிலே தான் அங்கே முழு சம்பவங்களும் எழுதப்பட்டிருக்கிறது. கவனியுங்கள். இந்த செய்கையின் அடிப்படையிலே தான் இன்றைக்கு நாம் ஒரு கேள்வியை எழுப்பி அதன் அடிப்படையிலே நாம் நடக்க வேண்டிய நடக்கக்கூடாத 2 காரியங்களையும் அறிந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த 2.5 கோத்திர ஜனங்களுக்கு மாம்சத்திற்குரியவர்கள் என்று நான் ஒரு பெயரிட்டிருக்கிறேன். மாம்சத்திற்குரியவர்கள் தாங்கள் உண்டாக்கின பிரச்சனைகளுக்கு எவ்வாறு தீர்வு காண்கிறார்கள்? இது ஒரு கேள்வி. மாம்சத்துக்குரியவர்கள் தாங்கள் உண்டாக்கின பிரச்சனைகளுக்கு எவ்வாறு தீர்வு காண்கிறார்கள்? கவனியுங்கள். ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காக மோசேயின் தலைமையிலே புறப்பட்டு வந்தவர்கள் பார்வைக்கு செழுமையாய் இருந்ததை பார்த்தவுடன் அது தங்களுக்கும் தங்கள் உடைமைகளுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்று அந்த கிளையாத்தின் தேசத்தை தங்களுக்கென்று அவர்கள் மோசேயிடத்திலிருந்து பெற்றுக் கொண்டார்கள். இது எதை பிரதிபலிக்கிறது என்றால், லோத்து தன்னுடைய பார்வையிலே செழுமையாயிருந்த, தன்னுடைய பார்வைக்கு அருமையாயிருந்த ஒரு பகுதியை தெரிந்து கொண்டு அவன் எப்படி ஒரு மாம்சத்துக்குரியவனாக ஆபிரகாமை விட்டு பிரிந்து போனானோ அப்படி போலத்தான் இவர்களும் மாம்சத்துக்குரியவர்களாக தங்கள் பார்வைக்கு அருமையாய் தோன்றுகிற ஒரு காரியத்தை தங்களுக்கு முன்பதாக வைத்துக் கொண்டு அதன் அடிப்படையிலே சீலோவாவிலே இருக்கிற அந்த தேவனுடைய கூடாரத்தை விட்டு பிரிந்து இங்கே யோர்தானுக்கு இக்கரையிலே அவர்கள் என்ன செய்யறாங்க? காணியாட்சியில இருக்கிறாங்க. இப்போ அந்த அடிப்படையில இவர்கள் ஒரு காரியத்தை செய்கிறார்கள். ஒரு பீடத்தை கட்டுகிறார்கள், ஒரு பலிபீடம். இங்கே பீடம் என்று எழுதியிருக்கிறது. பின்பகுதியில் வாசிக்கும் போது அது ஆசரிப்பு கூடாரத்திலே இருந்த ஒரு பலிபீடத்தினுடைய மாதிரி. சாயலான பலிபீடம். என்ன பலிபீடம்? சாயலான பலிபீடம். அதை அவர்கள் பார்வைக்கு பெரிதாக கட்டி வைத்திருந்தார்கள். என்றால் பலிபீடத்துக்கு மாதிரி இருந்தது, அளவு இருந்தது. அந்த அளவின்படிதான் அந்த பலிபீடம் கட்டப்பட வேண்டும். ஆனால் இவர்கள் அளவு வைத்தல்ல, மற்றவர்களுடைய கண் பார்வைக்கு தெரிந்தால் இந்த பலிபீடத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காக இதை எழுப்பினார்கள். இவர்களின் பார்வையில இது ஒரு பிரச்சனையே இல்லை. இவர்களின் பார்வையில் இது என்ன? பிரச்சனையே இல்லை. ஆனா அக்கறையில இருக்கிற பிரதான ஆசாரியனுக்கு, அக்கறையில இருக்கிற யோசுவாவுக்கு, அங்கே இருக்கிற மீதம் இருக்கிற 9 கோத்திர ஜனங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையா மாறி இருந்துச்சு. அதை குறித்து தான் இன்னைக்கு சில காரியங்களை நம்ம வேகமா பார்க்க போறோம். கவனிங்க.
வேதத்துல மனிதர்களை சில பிரிவுகளாக ஆண்டவர் பிரித்து காண்பிக்கிறார். நமக்கு தெரியும், ஆவிக்குரியவன், மாம்சத்திற்குரியவன். இன்னும் கொஞ்சம் டீடைலா அதை குறித்து நான் உங்களுக்கு பேச விரும்புகிறேன். ரட்சிக்கப்பட்டவன், ரட்சிக்கப்படாதவன், ரெண்டு பிரிவு. என்னெல்லாம் பிரிவு? ரட்சிக்கப்பட்டவன், ரட்சிக்கப்படாதவன். அதற்கு இன்னொரு பேரும் கொடுக்கலாம், மறுபடி பிறந்தவன், மறுபடி பிறக்காதவன். அதற்கு கொரிந்து சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் போது அந்த ரட்சிக்கப்படாதவனுக்கு, மறுபடியும் பிறக்காதவனுக்கு அவர் கொடுக்கிற பெயர் ஜென்ம சுபாவமான மனிதன். என்ன மனிதன்? நேச்சுரல் மேன். 1 கொரிந்தியர் 2:14 வாசிக்கிறோம். அப்போ அது ஒரு கேட்டகரி, ஜென்ம சுபாவம் உள்ள மனிதன். அவன் மறுபடியும் பிறக்காதவன், ரட்சிக்கப்படாதவன். அவனை பொறுத்த வரைக்கும் அவன் சொல்றது என்ன? என்னுடைய வேலை, என்னுடைய படிப்பு, நானே எனக்கு உதவி. அவன் என்ன சொல்லுவான்? ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் என்ன சொல்லுவான்? I save myself. நான் என்னை ரட்சித்துக் கொள்வேன். நான் என்ன செய்வேன்? ஆமா, எனக்கு நல்ல படிப்பு இருக்குது, ஆண்டவர் கொடுத்த ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டான். என்ன சொல்லுவான்? என்ன எனக்கு திறமை இருக்குது. இந்த செய்யும் தொழிலே தெய்வம் எல்லாம் போட்டிருக்காங்க பாத்தீங்களா? அந்த ஆட்கள் எல்லாம் சேர்வாங்க அதுல. சரி, போகட்டும். இப்போ அந்த கேட்டகரியில ஜென்ம சுபாவம் உள்ள மனிதன். அடுத்தது ரட்சிக்கப்பட்டவன். அடுத்தது யாரு? ரட்சிக்கப்பட்டவன் அல்லது மறுபடி பிறந்தவன். இந்த இரண்டாவது கேட்டகரிய ரெண்டு பிரிவா பிரிக்கலாம். ரெண்டு பிரிவா என்ன செய்யலாம்? பிரிக்கலாம். ஒன்று ஆவிக்குரியவன், இன்னொன்று மாம்சத்துக்குரியவன். இன்னொன்று என்னது? மாம்சத்துக்குரியவன். அப்போ ரட்சிக்கப்பட்டவன் அப்படிங்கிற பேர் வரும்போது எல்லாரும் ஒரே கூட்டமா தான் இருப்பாங்க. எல்லாரும் எப்படிதான் இருப்பாங்க? ஒரே கூட்டமா தான் இருப்பாங்க. ஆனால் அவருடைய செயல்பாடுகளின் அடிப்படையிலே அவர்கள் இரண்டு பிரிவாக பிரிக்கப்படுவார்கள். ஒரு கூட்டம் ஆவிக்குரியவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள், இன்னொரு கூட்டம் மாம்சத்துக்குரியவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஆவிக்குரியவர்களை குறித்து 1 கொரிந்தியர் 2:15-16 அந்த வார்த்தையில் ஆவிக்குரியவன், ஆவிக்குரியவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. அடுத்தது, அப்படி மறுபடியும் பிறந்து சபைக்குள்ளே இருந்தாலும் தங்களை குழந்தைகளைப் போலவே, ஒரு ஆவிக்குரிய குழந்தைகளைப் போலவே, ஒரு ப்ரீ மெச்சூர்டாவே இருக்கக்கூடிய, மாம்சத்திற்கு ஏற்றவர்களாகவே செயல்படுகிற அப்படிப்பட்டவர்களை குறித்து 1 கொரிந்தியர் 3 முதல் 3 வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. கார்னல் மேன் அல்லது மாம்சத்துக்குரியவன். அப்போ ரட்சிக்கப்படாதவனை வேதம் ஜென்ம சுபாவம் உள்ள மனிதன் என்றும், ரட்சிக்கப்பட்ட மனிதர்களை ஆண்டவர் ஆவிக்குரியவன் என்றும் மாம்சத்திற்குரியவன் என்றும் 3 வகையாக பிரித்து வைத்திருக்கிறார். அதை 1 கொரிந்தியர் 2:14 1 கொரிந்தியர் 3 வரைக்கும் இருக்கிற வேத பகுதிக்குள்ளாக இந்த 3 மனிதர்களையுமே வேதம் நமக்கு அடையாளம் காட்டி தருகிறது. கவனியுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆவிக்குரியவர்களையும் மாம்சத்துக்குரியவர்களையும். அப்படியானால் இவர்கள் வெளி தோற்றத்தின்படி ரட்சிக்கப்பட்டவர்கள், வெளி தோற்றத்தின்படி மறுபடியும் பிறந்தவர்கள். ஆனாலோ தங்களுடைய செய்கையினாலே, தங்களுடைய நடக்கையினாலே தேவனை துக்கப்படுத்துகிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்கள். இவங்க பொறுத்தவரைக்கும் என்னன்னா, பரலோகத்துக்கு போறதுக்கு ஆண்டவர் வேணும். ஆனா இந்த உலகத்துல வாழ்றதுக்கு என்னுடைய பலமே போதும். இந்த மாம்சத்துக்குரியவர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி? பரலோகத்துக்கு போறது யார் வேணும்? அவன் இவங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்கல்ல, அதனால ஜீசஸ் சேவ்ஸ், ஜீசஸ் லவ்ஸ் யூ அப்படிலாம் ஸ்டிக்கர்லாம் வச்சிருப்பாங்க. ஆனா அவங்களுடைய நம்பிக்கை, அவருடைய விசுவாசம் எல்லாம் எதை சார்ந்ததா இருக்கும்? சுயத்தை சார்ந்ததா இருக்கும், மாம்சத்தை சார்ந்ததா இருக்கும். அப்போ ஆவிக்குரியவனும் ஜென்ம சுபாவமான மனிதனும் கலந்த கலவைதான் மாம்சத்துக்குரியவன். இவன் கல்யாண வீட்டுக்கு போனா ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனை போல இருப்பான், சர்ச்சுக்கு வந்துட்டா ஆவிக்குரியவனை போல இருப்பான். இவனை டிஃபைன் பண்றது ரொம்ப கஷ்டம். பவுலுக்கே அந்த பிரச்சனை தான் இருந்துச்சு. அதனால தான் அவர் 3ஆம் அதிகாரத்தில் இப்படி எழுத ஆரம்பிக்கிறார் பாருங்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல்
கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி, ஆமா நான் பேசுறது உங்களை ஆவிக்குரியர்கள் நினைச்சுதான் பேசுறேன்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க எப்படிதான் இருக்கிறீங்க? மாம்சத்துக்குரியவர்களா இருக்கிறீங்க, ஆவிக்குரிய எப்படி இருக்கிறீங்க? குழந்தைகளாகவும் இருக்கிறீங்க. நல்ல கவனிங்க. இப்போ இந்த கேட்டகரியில இருக்கிறது ரொம்ப ஆபத்தானது. பாருங்க, இந்த கேட்டகரியில இருக்கிறது என்னது? ரொம்ப ஆபத்தானது. தேவ சபையின் நியாய தீர்ப்பில் யார் முதலாவது சிக்கிக் கொள்கிறார்கள் என்றால் மாம்சத்துக்குரியவர்கள் சிக்கிக் கொள்கிறார்கள். தேவனுடைய வீட்டில் வரப்போகும் நியாய தீர்ப்பில் முதலாவது சிக்கிக் கொள்கிறவர்கள் ஒரு பக்கத்தில் நாம் மறுபடியும் பிறந்தவன் என்று வாழ்ந்தாலும், இன்னொரு பக்கத்தில் ஆவிக்குரியவர்களைப் போல ஜென்ம சுபாவம் உள்ள மனிதர்களைப் போல வாழ்ந்து விடுகிற மனிதர்கள் தான் முதலாவது நியாய தீர்ப்பிலே பங்கடைகிறார்கள். இவங்களுடைய பார்வை எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, லோத்துடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு ஒரு பாடம் இருக்குது. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவன் ஒரு குறிப்பிட்ட பகுதியை பார்க்கிறான். நமக்கு நல்ல தெரிந்த வசனம் தான். அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியை பார்த்த உடனே சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாக இருந்தது. அதோட முடிஞ்சிருந்தா பிரச்சனை இல்லை. ஆனா அதுக்கு பிறகு எழுதப்பட்டிருக்கிற 2 வார்த்தை கவனிக்க வேண்டியது. ஒன்று, அது கர்த்தருடைய தோட்டத்தை போல இருந்தது, அது ஏதேனை போல இருந்தது, அது தேவ பிரசன்னத்தை உடையதை போல இருந்தது. அதே நேரத்தில் அது எப்படியும் இருந்துச்சு? எகிப்தை போலவும் இருந்துச்சு. அப்போ ஒன்று உலகத்துக்கு ஒத்ததான காரியமும் அங்கே இருந்துதான், இன்னொன்னு ஆவிக்குரியதை போலவும் இருந்துச்சாம். அப்போ லோத்து சோதோம் கொமோராவை தெரிந்து கொண்டதுக்கு என்ன காரணம்னா, இவனுக்குள்ளேயும் இவன் ஒரு ஆவிக்குரிய குழந்தையா இருந்து மாம்சத்துக்குரியவனா இருந்து ஒரு பக்கத்துல ஜென்ம சுபாவம் உள்ள மனிதனை போலவும் இன்னொரு பக்கத்தில் ஆவிக்குரியவனை போலவும் வாழ விரும்பினதினாலே அவன் பார்த்த பார்வையும் எப்படிதான் இருந்தது சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு சபையை தெரிந்தெடுக்கும் போது அங்கே நமக்கு அங்கே பரலோகத்துக்கு போவதற்கு, நித்திய ஜீவனை அடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்கிற அடிப்படையிலே நாம் தெரிந்து கொள்கிறோமா, அல்லது வசனமும் போதிக்கப்படணும், கொஞ்சம் ஆசீர்வாதமும் இருக்கணும்ல, இருக்கணுமா வேண்டாமா? அந்த சர்ச்சுக்கு போனா கல்யாணம் ஆகணும், கல்யாணம் ஆன பிறகு பிள்ளை பிறக்கணும், பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்கணும், அதுவும் சேர்ந்தது தானே வாழ்க்கை. அப்படிதானே இல்லையா? பேச மாட்டீங்க. நம்ம எல்லாம் நித்திய ஜீவனை மட்டும்தான் எதிர்பார்த்து சர்ச்சுக்கு வந்திருக்கோம்ல. இப்போ ஆபிரகாமை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி பார்வையே வரல. அதுக்காக அவன் பிள்ளை வைக்காம இல்ல, அவன் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகாம இல்ல, அவன் வாழாமலே இருக்கல. ஆனா இவனை பொறுத்த வரைக்கும் பார்வையே எப்படிதான் இருந்துச்சு சொல்லுங்க. ஒரு பக்கம் கர்த்தருடைய தோட்டம், இன்னொரு பக்கம் அது எப்படி இருக்குது? அப்போ மாம்சத்துக்குரியவன் லோத்துவை போன்றவன், கொரிந்து பட்டணத்தில் இருக்கிற ஆவிக்குரிய குழந்தையை போன்றவர்கள் தங்கள் வாழ்க்கையில இந்த ஜென்ம சுபாவமான மனிதன் அழிக்கப்படுவதற்கு, தேவ ஆவியினாலே நடத்தப்படுவதற்கு தங்களை விட்டு கொடுக்கவே மாட்டார்கள். இவங்களுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வேணும். எதுக்குன்னா, நானும் ஆவியை பெற்றிருக்கிறேன் என்று காட்டிக் கொள்வதற்கு. மற்றபடி ஆவியானவர் நடத்த விரும்புகிற காரியங்களுக்கு இவர்கள் தங்களை விட்டுக் கொடுக்கவே மாட்டார்கள். வெளி தோற்றத்தில் ஆவிக்குரியவர்கள், ஆனால் உள்ளேயோ இவர்கள் ஆவிக்குரிய குழந்தைகள், ஜென்ம சுபாவம் உள்ள மனிதர்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க முதல் கேட்டகரியில இல்ல, அது எனக்கு திட்டமா தெரியும். ஆனா இந்த ரெண்டுல எந்த கேட்டகரியில இருக்கிறீங்கிறது மிகவும் முக்கியம். ஆவிக்குரியவன் என்கிற போர்வையிலே நீங்கள் ஆவிக்குரிய குழந்தைகளா இருந்தாலும் சரி, அல்லது ஜென்ம சுபாவம் உள்ள மனிதனுடைய சுபாவத்தை நீங்கள் உள்ளே இருந்து காண்பித்துக் கொண்டிருந்தாலும் சரி, அது உங்களுக்கு ஆபத்து. அது உங்களுக்கு ஆபத்து. அது நீங்கள் தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிற நோக்கத்தை மறக்க செய்து விடும், அல்லது அதை குறித்து ஒரு தெளிவில்லாமலேயே நீங்கள் வாழ்ந்து விடுவீர்கள். அதனால்தான்
பவுல் அந்த திருச்சபைக்கு எழுதும்போது, ஆண்டவர் உங்களை பரிசுத்தமாக்கி இருக்கிறாரு, நீங்க பரிசுத்தவான்கள், அவரோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு அவர் உங்களை அழைத்திருக்கிறார் அப்படின்லாம் அவங்களுக்கு நினைவுபடுத்த வேண்டிய அவசியம் உண்டாயிற்று. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாக, பாவ மன்னிப்புக்கு ஞானஸ்நானம் பெற்றவர்களாக, பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றவர்களாக மாத்திரமல்ல, அந்த பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதை தேவன் எதிர்பார்க்கிறார். நமக்கும் பரிசுத்த ஆவி தேவை, பரிசுத்த ஆவியானவருக்கும் நாம் தேவை. திரும்பவும் சொல்கிறேன், நமக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தேவை, அதே போல பரிசுத்த ஆவியானவருக்கும் நீ தேவை. அவர் உன்னை எப்படி நடத்த விரும்புகிறாரோ, விடுவிக்கப்பட்ட நீ, பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நீ எப்படி நடக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறாரோ, அவருடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றாற் போல நாம் வாழ்வதற்கு நம்மை விட்டுக் கொடுக்க வேண்டும். அப்படி நடத்தப்படுகிற இடத்துல வருகிற எந்த பிரச்சனைகளுக்கும் அவர்தான் உத்தரவாதி. அங்கே ஆகாரம் இல்லையா, அவர் உத்தரவாதி. அங்கே உன்னுடைய கால்கள் பலவீனப்படுமா, பலவீனத்தில் உதவி செய்வதற்கு அவர் உத்தரவாதி. அங்கே குறைவுபடுகிற, அங்கே போஷிக்கப்படுகிற, அங்கே பராமரிக்கப்படுகிற, அங்கே பாதுகாக்கப்படுகிற எல்லா காரியத்துக்கும் தேவனே உத்தரவாதி. ஆனா மாம்சத்துக்குரியவனா இருந்தா நித்தியத்துக்கு மட்டும்தான் அவர், மீதி எல்லாத்துக்கும் பொறுப்பு யார் தான்? சொல்லுங்க. நீங்க தான் பார்த்துக்கணும். அநேக நேரத்தில் பிரச்சனை எங்க வருதுன்னா, நம்ம பேருக்கு ஆண்டவரை பின்பற்றுறோம். என்ன, நம்ம பரலோகத்துக்கு போயிருந்தோம் எப்படியாது, ஆனா பூலோகத்தில் எப்படி வாழணுங்கிறது குறித்து நமக்கு கவலை இல்லை. அப்படிப்பட்டவர்களை தான் வேதம் மாம்சத்துக்குரியவர்கள் என்று சொல்கிறது, ஆவிக்குரிய குழந்தைகள் என்று சொல்கிறது. இங்கே இந்த 2 கோத்திரமும் அதே மாம்சத்துக்குரியவர்கள் தான். இவங்களுக்கு எகிப்தில் இருக்கக்கூடாது, ஆண்டவர் கொடுக்கிற தேசத்துக்கு வந்துடணும். சரி, கொஞ்சம் முன்னால போனா பரவாயில்லையே. இல்ல இல்ல இல்ல, எங்களுக்கு இது கொஞ்சம் நல்லா வசதியா இருக்கு, நாங்க இப்படியே இருந்துட்டு போறோம். நல்லா கவனிங்க. இப்போ ஆவிக்குரியவர்கள், மாம்சத்துக்குரியவர்கள், இந்த கண்ணோட்டத்துல தான் இந்த 10ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரைக்கும் பார்க்க போறோம். ஓகேவா? கவனிங்க. வசனத்தை பார்க்கும்போது அப்ப பார்த்துக்கலாம். இப்போ என்ன கவனிங்க. இப்போ பினெகாஸ் என்கிற ஆசாரியனுடைய தலைமையில ஒரு கூட்டம் வருது. இன்னொன்னு, இந்த 2 கோத்திரத்தை சார்ந்த யுத்த ஜனங்கள் இருக்கிறாங்க. இவங்களுக்கு நான் மாம்சத்துக்குரியவர்கள் என்று பெயரிட்டு இருக்கிறேன். பினெகாசின் தலைமையில் இருக்கிற அவர்களுக்கு ஆவிக்குரியவர்கள் என்றும் ஒரு மகிமையுள்ள சபை என்றும் பெயரிட்டு இருக்கிறேன். என்னெல்லாம் பேரு? பினெகாஸ் தலைமையில் வரக்கூடிய கூட்டத்துக்கு என்ன பேரு? ஆவிக்குரியவர்கள் என்றும் மகிமையுள்ள சபை என்றும் பெயர். 2 கோத்திரத்தின் யுத்த பிரபுக்களுக்கு என்ன பேரு? மாம்சத்துக்குரியவர்கள் பேர். இப்போ ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை? 8 வருஷம், கிட்டத்தட்ட 7 அல்லது 8 வருஷம் இவங்க கானானுக்கு அந்த பகுதியில் போய் 9 கோத்திரத்தாருக்காக யுத்தம் பண்ணி அவங்களுக்கு எல்லா பொருட்களையும் சவதரித்து கொடுத்துட்டு எல்லைகள் எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பெர்ஃபெக்டா அங்க யோசுவா ஆசீர்வாதம் பண்ணி இவங்களை அனுப்பி வச்சாச்சு. இவங்க என்ன பண்ணணும்? நேர தங்களுக்கு அவர்கள் தெரிந்து கொண்ட அந்த பகுதியில் போய் சமாதானமா வாழணும். அதுதான் அவங்களுக்கு அவங்களுடைய வேலை. ஆனா வர்ற வழியில யோர்தானை கடந்த உடனே இவங்களுக்குள்ள கொஞ்சம் மாற்றம் வந்துருச்சு. என்ன மாற்றம் வந்துச்சு? அது என்ன வந்ததுன்னு தெரியல, உண்மை எழுதப்படல. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களாகவே ஒரு திட்டம் பண்ணி ஒரு பலிபீடத்தை கட்டிட்டாங்க. பலிபீடத்தை என்ன செஞ்சுட்டாங்க? இப்போ மாம்சத்துக்குரியவன் ஒரு பீடத்தை கட்டி விட்டான். இந்த மாம்சத்துக்குரியவன் பீடம் கட்டின உடனே அந்த செய்தி ஆவிக்குரியவர்களுக்கு போகிறது. யாருக்கு போகுது? யார் கொண்டு போனா தெரியல. இங்க யாரும் வேவு பார்க்கலாம் வரல. இதை வாசித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் எனக்குள்ள எப்படி உணர்த்தினார்? தேவ மகிமை வெளிப்படுகிற சபைக்கு மாம்சத்துக்குரியவனுடைய செயல்பாடுகள் அறிவிக்கப்படும். திரும்பவும் சொல்கிறேன், தேவ மகிமை வெளிப்படுகிற சபைக்கு ஆவிக்குரியவனுக்கு மாம்சத்திற்குரியவனுடைய செயல்பாடுகள் எல்லாம் என்ன செய்யப்படும்? அறிவிக்கப்படும். யார் அறிவிப்பாங்களோ தெரியாது.
ஒருவேளை தூய ஆவியானவராக இருக்கலாம், இல்லது தூதர்களா இருக்கலாம், இல்ல சில மனிதர்களை கொண்டா இருக்கலாம், இல்ல சில காட்சி வடிவத்தில் இருக்கலாம். ஆனா மெசேஜ் எங்க போயிரும்? ஆமா. அப்போ சபைக்குள்ள நீங்கள் ஒரு மாம்சத்திற்குரியவர்களா இருந்து ஜென்ம சுபாவத்தை நீங்கள் வெளிப்படுத்துகிறவர்களா இருக்கும் பட்சத்தில் ஆவிக்குரியவனுக்கு அந்த செய்தி என்ன செஞ்சிடும்? இப்ப நிறைய பேருக்கு பிரச்சனைனா, நாங்க செஞ்சது, நாங்க பேசினது இவருக்கு எப்படி தெரிஞ்சது? 11ஆம் வசனத்தில் எழுதியிருக்குது, என்று இஸ்ரவேல் புத்திரர் கேள்விப்பட்டார்கள். எப்படி கேள்விப்பட்டாங்க? தெரியல. அடுத்த வசனத்தில் இருக்குது, அவர்கள் அதை கேள்விப்பட்ட போது. பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி இப்படி கேள்விப்படுவாங்க. யூதா புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு ஒரு நிருபத்தை எழுதணும்னு முடிவு பண்ணார். பொதுவான ரட்சிப்பை குறித்து அவர் எழுதுவது என்று அவர் திட்டம் பண்ணி வைத்திருந்தார். அப்பொழுது அவர் ஒரு காரியத்தை கேள்விப்பட்டார். என்ன கேள்விப்பட்டார்? ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக பரிசுத்தவான்கள் தைரியமாய் போராட வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. ஏனென்றால் அங்கே கள்ள ஊழியர்கள், கள்ள அப்போஸ்தலர்கள், மாம்சத்தில் நுழைதலுகிறவர்கள் எழும்பி இருக்கிறார்கள் என்கிற செய்தியை கேள்விப்பட்ட மாத்திரத்திலே அவர் அதை எழுதுவது தேவனுக்கு பிரியமாயிற்று என்று நிருபத்தை மாற்றிட்டார். அப்போ ஆவிக்குரியவனுக்கு தேவனுடைய மகிமை வெளிப்படுகிற சபைக்கு ஆண்டவர் மாம்சத்திற்குரியவனுடைய செயல்பாடுகளை என்ன செய்வாரு? வெளிப்படுத்துவார். இப்போ இதை எப்படி ரியாக்ட் பண்றாங்க, இதுல எப்படி ஹேண்டில் பண்றாங்க, இதான் நம்முடைய செய்தி. இப்போ ஒரு பக்கத்துல பீடத்தை கட்டின ஆட்கள் நிற்கிறாங்க, மாம்சத்துக்குரியவர்கள் இருக்கிறாங்க. இன்னொருத்தர் பீடத்தை கட்டின உடனே அந்த செய்தியை கேள்விப்பட்டு அந்த ஒரு கூட்டம் இருக்குது. இப்போ இதை எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கிற அடிப்படையில தான் ஆவிக்குரியவர்கள் என்ன செய்வாங்க, மாம்சத்துக்குரியவர்கள் என்ன செய்வாங்க. இதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்க போகுது கவனிங்க வேகமா. இப்போ வசனத்துக்கு வாங்க. முதல்ல ஆவிக்குரியவர்களை பார்த்துக்கலாம். 16ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் இந்த ஆவிக்குரியவர்கள் என்ன செய்தார்கள், அதை எப்படி அதை ஹேண்டில் பண்ணாங்கன்னு எழுதியிருக்கு. ஓகேவா? எடுத்துட்டீங்களா? நான் சொல்ல பாருங்க பார்ப்போம். 16ஆம் வசனத்தில் எழுதியிருக்குது, நீங்கள் இந்நாளிலே கர்த்தரை பின்பற்றாதபடிக்கு. ஐயா, ஒரு பீடத்தை தானே கட்டினாங்க, அதுக்கு இவங்க யூஸ் பண்ற வார்த்தை என்ன? கர்த்தர் என்ன செய்யல? 18ஆம் வசனத்துல பாருங்க, நீங்கள் இந்நாளில் கர்த்தரை பின்பற்றாதபடிக்கு புரளுவீர்களோ. அப்போ ஒரு பிரச்சனையை ஆவிக்குரியவன் தேவ மகிமை வெளிப்படுகிற சபை ஹேண்டில் பண்ணுகிற விதம் வித்தியாசமானது. இத அவன் எப்படி பார்க்கறானா, ஒரு பேக் ஸ்லைடிங்கா பார்க்கறான், பின்மாற்றமா பார்க்கறான். ஐயா, கிறிஸ்துவை பின்பற்றும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிற உன் வாழ்க்கையில நீ ஏதோ ஒரு சிறிய காரியத்தை செய்துவிட்டு இதனால் என்ன வந்துவிட போகிறது என்று நினைக்கிறாய். ஆனால் ஆவிக்குரியவன் பினேகாஸ் தேவ மகிமை வெளிப்படுகிற சபை அது அப்படி பார்க்காது. அப்படி பார்க்கிறதுக்கு ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்தவும் இல்லை. அவன் கேட்கிறான், ஏன் பின்மாற்றிட்ட, ஏன் கர்த்தரை பின்பற்றல? இரண்டாவது 12ஆம் வசனத்தில் அவங்க எழுதுறாங்க, இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாரும் அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணும்படி சிலோவிலே வந்தார்கள். இப்போ சகோதரனுடைய ஆவிக்குரிய பின்மாற்றத்தை பார்க்கிறான். அடுத்தது பார்க்கிறான், இது யுத்தம் பண்ணுகிற அளவுக்கு பிரச்சனை உள்ளதுன்னு பார்த்தான். எப்படின்னு பார்த்தான்? புரியுதா? ஆவிக்குரிய பார்வையில் இந்த பிரச்சனை எப்படி இருக்குது? யுத்தம் பண்ணுகிற அளவு. யாருக்கையா யுத்தம் பண்ணணும்? ஏ ஆவிக்குரியவனே, உன்னை நம்பி உன்னை சுத்தி நிறைய சத்துருக்கள் இருக்கு, அங்கே உனக்கு போராடுறதுக்கு பலம் இல்லை. ஆனா இந்த பினகாசின் தலைமையில இருக்கிற இந்த கூட்டத்தாருக்கு பாருங்க, இவங்க யுத்தம் பண்ணுகிற அளவுக்கு தப்பு பண்ணிட்டாங்கன்னு பார்த்தாங்க. நிறைய நேரத்துல ஆவிக்குரியவர்கள் இந்த பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. ஐயா கவனிங்க, அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு வீடம் கட்டிட்டேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆனா இவன் சொல்றான், இல்ல நீ கர்த்தரை விட்டு பின்வாங்கி போயிட்ட, நான் உன் மேல யுத்தம் பண்ண வேண்டிய அளவுக்கு இது பிரச்சனை உள்ளது. அடுத்தது
16ஆம் வசனத்துல, இந்நாளிலே கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணும்படியாக உங்களுக்கு ஒரு பீடத்தை கட்டி, இது கர்த்தருக்கு விரோதமான கலகம் என்று பார்த்தார்கள். எப்படி பார்த்தாங்க? கர்த்தருக்கு விரோதமான கலகம் என்று பார்த்தார்கள். அதே வசனத்தில் அடுத்தது இருக்குது, இஸ்ரவேலின் தேவனுக்கு விரோதமாக பண்ணின இந்த துரோகம் என்ன? இது தேவனுக்கு விரோதமானது, விசுவாச துரோகம்னு பார்த்தாங்க. அடுத்தது 18ஆம் வசனத்துல, 20ஆம் வசனத்துல, 31ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, இது தேவ கோபம் வருவதற்கு காரணமாகிவிடும் என்று பார்த்தார்கள். என்ன, எப்படி பார்த்தாங்க? 18ஆம் வசனத்துல பாருங்க, இன்று கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணுவீர்களோ, அவர் நாளைக்கு இஸ்ரவேல் சபையினத்தின் மேலும் கடும் கோபம் கொள்வாரே. அப்போ ஆவிக்குரியவன் ஒரு பிரச்சனையை நிதானிக்கிற, கையாளுகிற விதம், பார்க்கிற விதம் வித்தியாசமானது. இன்னைக்கும் சபைக்குள்ள சில ஆட்கள் சில காரியத்தை செஞ்சிடும் போது ஆவிக்குரியவர்கள் அதை பார்க்கிற விதத்தை இன்றைக்கு ஜனங்களால் என்ன செய்ய முடியல, புரிந்து கொள்ள முடியல. சபைக்குள்ள என்ன பிரச்சனை? சபைக்குள்ள இருக்கிற மாம்சத்துக்குரியவர்கள் சில இந்த மாதிரியான காரியங்களை செய்யும் போது அது ஆவிக்குரியவன் பார்க்கிற விதம் வித்தியாசமா இருக்குது. அவன் சொல்றான், ஏன் உன் மேல யுத்தம் பண்ணுகிற அளவுக்கு நீ தவறு பண்ணி இருக்கிற, நீ விசுவாச துரோகம் பண்ற, நீ தேவனுக்கு விரோதமா கலகம் பண்ணுகிற, நீ தேவ கோபம் வருவதற்கு காரணமாகி விடுவாய். இன்னொரு இடத்துல இருக்குது, ரெண்டகம் பண்ணுகிறீர்கள் இருக்கா? 19ஆம் வசனத்திலே கடைசி பகுதியில, கர்த்தருக்கும் எங்களுக்கும் விரோதமாக ரெண்டகம் பண்ணாதீர்கள். ரெண்டகம் என்ன? அப்போ ஆவிக்குரியவனுடைய பார்வையில மாம்சத்துக்குரியவனுடைய விழுகை என்பது இந்த அளவுக்கு ஒரு ரேஞ்சில் பார்க்கப்படுது. அப்போ ஒருவேளை சபையில நீங்க ஒரு மாம்சத்துக்குரியவளா இருந்து ஆவிக்குரிய குழந்தையா இருந்து நீங்க தவறி போகும்போது, இடறி போகும்போது, நீங்க எதையாவது ஒரு காரியம் செய்யும் போது இங்க இருக்கிறவங்களுக்கு பதவதைக்கிறதுக்கு காரணம் இதுதான். ஆனா மாம்சத்துக்குரியவன் என்ன சொல்றான்? அப்படி நாங்க என்ன செஞ்சுட்டோம்? எதுக்கு நீங்க பதறீங்க? எதுக்கு எங்களை குறிச்சு இவ்வளவு தூரம் நீங்க பேசுறீங்க? நாங்க ஒரு பீடத்தை தானே கட்டிட்டோம், இதுல என்ன பெரிய தப்பா? ஹலோ, சில நேரத்துல நம்மை கண்டிக்கும் போது அல்லது நமக்கு அந்த புத்திமதிகள் சொல்லும் போது, ஆலோசனைகள் சொல்லும் போது அதனுடைய வேதனைகள், அதனுடைய வலிகள் தெரியாமல் போனது என்ன? அது மட்டும் இல்ல, இங்க பினகாஸ் 2 சம்பவங்களை மேற்கோள் காட்டுறான். ஒரு சம்பவத்துல 24,000 பேர் செத்து போயிருந்தாங்க, இன்னொரு சம்பவத்துல 36 பேர் செத்து போயிருந்தாங்க. இந்த 2 சம்பவத்தை சொல்லிட்டு, ஏற்கனவே செய்த பாவத்துக்கு இன்னும் பரிகாரம் கிடைக்கலையா? பேயோரின் அக்கிரமம் நமக்கு போதாதா? சபையை பார்த்து அதான் கேட்கிறோம். ஏற்கனவே செஞ்ச அக்கிரமத்தினால விழுந்து போனவுடைய எண்ணிக்கைக்கு அதுக்கே நமக்கு பரிகாரம் தெரியல, நீ வேற புதுசா திரும்ப விழ போறேன்னு சொல்றிய. பினகாஸ் அதுல நேரடியா தொடர்பு உள்ள ஆள். அதனால அவன் சொல்றான், கர்த்தருடைய சபையிலே வாதை உண்டாயிருந்ததே, இந்நாள் வரைக்கும் நாம் அதினின்று நீங்கி சுத்தமாகவில்லையே. ஐயா, கானானுக்கு வந்தாச்சு, சீலோவில சபைகள் அங்கே அந்த பீடம் ஸ்தாபிக்கப்பட்டு விட்டது. ஆனாலும் சொல்லுகிறான், இல்லையே சுத்தமாகலையா, இன்னும் பிரச்சனை முடியலையே. 24,000 பேர் செத்ததோட கூட முடிஞ்சிருந்தா பரவாயில்ல, இன்னும் தேவ சபைக்குள்ள இருக்கிற நியாய தீர்ப்பின் காரியங்கள் முடியவில்லை. இது பினகாசுடைய பார்வை. அடுத்ததான் கேட்கிற இன்னொரு சம்பவம் என்ன? 20ஆம் வசனத்தில் எழுதியிருக்குது, ஆகான் சாபத்தினான பொருளை குறித்து துரோகம் பண்ணினதினாலே இஸ்ரவேல் சபையின் மேல் கடும் கோபம் வரவில்லையா? அவன் ஒருவர் மாத்திரம் தன் அக்கிரமத்தினாலே மடிந்து போகவில்லை என்று கர்த்தருடைய சபையார் எல்லாரும் சொல்ல சொன்னார்கள். எப்பா, ஆகான் ஒருத்தன் தான் தப்பு செஞ்சான், அது அவனோட போகல, அது முழு சபைக்கும் முழு பாளையத்துக்கும்
அனைத்திற்கும் தோல்வியை கொண்டு வந்து விட்டது. எரிகோ பட்டணத்திலே பெரிய ஜெயத்தை பெற்றிருந்த யோசுவாவின் சேனைகளோ ஆயி பட்டணத்திலே தோற்கடிக்கப்பட்டு விட்டார்கள். அங்கே உடன்படிக்கை பெட்டிக்கு என்பதாக விழுந்து கிடக்கிறான் யோசுவா. ஒருத்தனோட போலையா பீடத்தை கட்டுற நீ மட்டும்தான் பாதிக்கப்படுவனா எனக்கு என்ன பிரச்சனை? அசுத்தத்தை நடப்பிக்கிற உன்னோடு உன் குடும்பத்தோடு பிரச்சனை போகுமானால் நான் அடித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? என் செய்திக்கு செய்தி வந்திருக்குது. நான் கேட்கிற செய்தி எனக்கு கலங்க பண்ணுகிறது. இது விசுவாச துரோகம், இது தேவனுக்கு விரோதமான கலகம், இது பேக் ஸ்லைடிங். நீ ரெண்டகம் பண்ணுகிற பிள்ளை சுனிய வைக்கிற. தேவ கோபம் சபைக்கு வந்துருவோம்னு பயப்படுறோம். அதனால நாங்க ஆதங்கப்படுறோம். சரி, இப்போ அவன்கிட்ட போய் கேட்டா அவன் ரொம்ப டீசெண்டா பதில் சொல்றான் பாருங்க. 22ஆம் வசனத்துல இருக்கு, தேவாதி தேவனாகிய கர்த்தர், தேவாதி தேவனாகிய கர்த்தரே அதை அறிந்திருக்கிறார். நீந்தான கூட்டிட்டு போன, நீந்தான விழுந்த, நீந்தான கட்டி எழுப்பினா இவன் சொல்றான் கர்த்தர் ஒருவரே, only God knows. இப்படி கொஞ்சம் ஆட்கள் இருக்கிறாங்க. ஏதோ இவங்க தேவ சத்தத்தை கேட்டே நடத்துறவர்கள் ஆட்டம். ஆண்டவர் தான் ஒரு பீடத்தை கட்ட சொன்னதாகவும், அந்த கட்ட சொன்னதுனால இவங்களுக்கு என்னன்னே தெரியல, நாங்க கட்டிட்டோம் அவ்வளவுதான் அப்படிங்கிறது மாதிரியும் கேள்வி கேட்டா இவன் இவ்வளவு பதறி வந்து கேட்கிறான், டே இப்படி எல்லாம் பண்ணிட்டியே அப்படின்னு அவன் சொல்றான். ஆண்டவர் தான் தெரியும். அவர் ஏன் என்ன பாவம் செய்ய வச்சாரு? அவர் எனக்கு நேரத்தில் ஒரு கல்யாணத்தை பண்ணி கொடுத்துருக்கலாம்ல. நான் இவ்வளவு நாள் காத்திருந்தேன்ல. இல்லையா? ஆண்டவருக்கு தான் தெரியும் சொல்றதுனால எங்கேயோ சரிக்கிட்டேன்னு அர்த்தம். ஏன் உனக்கு தெரியாதா? பீடத்தை கட்ட நீ தானே என்ன சொல்லிருக்கணும்? இல்லப்பா எங்களுக்கு கொஞ்சம் மனசுக்குள்ள போராட்டமா இருந்துச்சு, சரி ஒவ்வொரு முறையும் எவ்வளவு தானே தாண்டி அங்கறைக்கு வர முடியாது, நாங்கள் ஏதோ செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா பிரச்சனை சால்வ். ஏன்னா அங்க பிணைகாசு ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொல்றான். என்ன சொல்றாருன்னா 19ஆம் வசனத்துல பாருங்க, உங்கள் காணியாட்சியான தேசம் தீட்டா இருந்ததானால் கர்த்தருடைய வாசஸ்தலம் இருக்கிற கர்த்தருடைய காணியாட்சியான அக்கறையில் உள்ள தேசத்திற்கு வந்து எங்கள் நடுவே காணியாட்சி பெற்றுக் கொள்ளலாமே. மோசே ஆஃபர் பண்ணாத ஒன்றை, யோசுவா ஆஃபர் பண்ணாத ஒன்றை பிணைகாசு ஆஃபர் பண்றான். கவனிங்க, உனக்கு இந்த தேசத்தின் மேல உனக்கு பிரியம் இல்லாம இருந்துருச்சுன்னா, ஒருவேளை ஐயோ எங்களை யாராவது மறந்துடுவாங்க, எங்க பிள்ளைங்களை யாராவது மறந்துடுவாங்க அப்படின்னு உனக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சுன்னா நீ எங்க வந்திருக்கலாம், எங்க கூட வந்திருக்கலாம். அதுதான் ஆண்டவர் வாக்கு பண்ண தேசம். நீயா பார்வைக்கு செழுமையா இருக்குன்னு உன்னை தேர்ந்தெடுத்துட்ட, ஒரு வேற வழி இல்லாம மோசையும் உனக்கு அதை கொடுத்துட்டாரு. இப்ப யோசுவாவும் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வச்சிருக்கிறாரு. ஆனா இங்க வந்த பிறகு நீ செய்த வேலை சரியானது இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை பார்த்து உன்னை ஆண்டவர் கேட்கிறாரு, நீ வர வேண்டிய இடங்கள்லாம் இருந்துச்சு, ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்கிற? உடனே பதில் சொல்றாங்க, ஆண்டவருக்கு மாத்திரம் தான் தெரியும். 23ஆம் வசனத்துல திரும்ப அவங்க சொல்றாங்க, அதுக்கு அவங்க இன்னொரு வார்த்தையை சொல்றாங்க பாருங்க, கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமான துரோகத்தினாலாவது செய்யப்பட்டதானால் இந்நாளில் அவர் எங்களை காப்பாற்றாமல் இருக்கிறார். வேணும்னா அவரை எங்களை பாதுகாக்க வேண்டாம் சொல்லு, நீ யார் என்ன கேட்கறதுக்கு? நான் நினைச்சு பார்க்கிறேன், பிணைகாசு எப்படி ஈட்டிய உருவாம இருந்தான்னு தெரியல. வேணும்னா யார் பாதுகாக்காம இருக்கட்டும். அடுத்து திரும்ப சொல்றாங்க பாருங்க, 23ஆம் வசனத்துடைய கடைசி பகுதியில, அதை செய்ததுண்டானால் நாங்க வேற காரியத்துக்காக செய்திருப்போம்னா கர்த்தர் அதை நீ யார் விசாரிக்கிறதுக்கு? நீ என்ன விசாரிக்கிறது? இருக்கீங்க தானே? இருக்கீங்களா? கர்த்தர் நியாயம் செய்யணும், நீ எதுக்கு கேட்கிற? கர்த்தர் வந்து நேரடியாக அவன்கிட்ட கேட்கிறாங்க, எதுக்கு இங்க பிணைகாசு தலைமையில் ஒரு கூட்டம் வந்திருக்குது? அப்போ மாம்சத்துக்குரியவன் இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவான். கர்த்தருக்கு தான் தெரியுமா, கர்த்தர் எங்களை அழைச்சு போடட்டும்மா,
எங்களுடைய திருமணத்தை ஆண்டவர் அங்கீகரிக்காமல் இருந்தால் எங்களுக்கு ஒரு பிள்ளை வராமல் பேர் உண்டாகாமல் இருக்கட்டும். ஓ, அவர் நல்லார் மேலும் பொல்லார் மேலும் மழையை பெய்ய பண்ணுறாருன்னு வசனம் இருக்குது. அப்படி அவர் மழை நல்லவங்களுக்கு மாத்திரம் பெய்யறதா இருந்தா ஈரோட்ல எல்லாம் மழையை பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லையே. எப்படி டாக்கிள் பண்றாங்களா பாருங்க, எப்படி அவங்க பேசி ஜெயிக்கிறாங்களா. ஆண்டவர் நியாயம் விசாரிக்கட்டும், கர்த்தர் விசாரிக்கட்டும். அப்படின்னா என்ன, கர்த்தருடைய பார்வையில நாங்கள் குற்றவாளிகள் அல்ல, உன்னுடைய பார்வையில தான் நான் யாரு, நீ தான் என்ன வந்து விசாரிச்சுட்டு இருக்கிற. என்ன இப்ப பினகாஸ் விசாரிக்க வந்தது எந்த அடிப்படையில, யார் சொல்லி வந்தா? பேச மாட்டேங்க. இன்னொரு காரியம் அவங்க ரொம்ப அழகா சொல்றாங்க. எதுக்காக செஞ்சவங்களுக்கு காரணம் சொல்றாங்க பாருங்க. எங்களுக்கும் உங்களுக்கும், அதாவது யோர்தானுக்கு இக்கரையில எங்களுக்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தமும் இல்லாம போயிடக்கூடாதுல்ல. நாளைக்கு வந்து எங்க பிள்ளைங்களுக்கு யாராவது அங்க ஆராதனைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டா என்ன பண்றது? எனக்கு இதை படிச்சுட்டு இருக்கும் போது கொஞ்சம் சிரிப்பு வந்தது. ஈரோடு பட்டணத்தினுடைய ஒரு அவலத்தை எனக்கு ஆண்டவர் காண்பித்தார். ஈரோட்டில் வந்த மிஷனரி பிரஃப், W.A. பிரஃப், அந்த ஐயருக்கு டிரான்ஸ்லேட்டரா இருந்தவர் ஒரு வக்கீல். அவருக்கு பேர் கோட்டு வாத்தியார். அந்த கோட்டு வாத்தியார் அன்னைக்கு ஒரு அறியப்பட்ட பிரபலமான நபர். அவர் தன்னுடைய வீடு இருக்கிற பகுதியில் இதே மாதிரி ஒரு பீடத்தை கட்டி வச்சிருக்கிறார். ஆனா கர்த்தருக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. என்ன கிடையாது? கர்த்தருக்கும். ஏன் தைரியமா சொல்றேன்னா, ஏன் விளக்கமா சொல்றேன்னா, அந்த கோட்டு வாத்தியருடைய பேரன், அந்த பேரனுடைய பிள்ளைகள், அவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இதே மாதிரி ஒரு பீடம் அங்கேயும் இருக்குது. பார்த்து ஒரு பெரிய சிலுவை பார்த்தா, ஓ பிரஃபையர் கூட இருந்தவராவது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனா உள்ள போனா அவங்களுக்கும் அவங்களுடைய வாழ்க்கைக்கும் அதுக்கும் சம்பந்தமே இருக்காது. கோட்டு வாத்தியார் கட்டி வச்ச பீடம் மாதிரி, 2 கோத்திரத்தார் கட்டின ஏத்துங்கிற பீடம் மாதிரி இன்னைக்கு அநேகருடைய வீடுகளில் சில பீடங்கள் இருக்குது. எதுக்கு? நானும் திருச்சபையை சார்ந்தவர். சில காலன்ற தொங்க போட்டு சொல்றாங்க, நானும் அந்த சபை தான் போறேன், நான் அதுக்காக காலம் கொடுக்கல. சில கம்யூனியன் எடுத்துட்டு, நான் கம்யூனியன் எடுத்துட்டேன், அதனால முதல்லாம் எழுப்பி விட்டுருவாங்க, வெளியே போன அனுப்பி விட்டுருவாங்க. இப்போ நான் எங்களால் அதை சொல்ல முடியல, எங்களால் அதை செய்ய முடியல. ஏன்னா அது அங்கேயே நிற்காது பிரச்சனை. எழுப்பி போனா போயிட்டா பரவாயில்ல, அங்கேயே நின்றுட்டு இருந்தா பிறகு வேற மாதிரி சம்பவங்கள் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சரி போ அப்படின்னு என்ன செய்யறது இல்லை, அதெல்லாம் பேசுறது இல்லை. இதையெல்லாம் அடையாளமா வச்சுக்கிறோம். நான் அந்த சபையில் இருக்கிறேன், சரி, நான் அந்த சபையுடைய கேலண்டர் வச்சிருக்கிறேன், சரி, அந்த சபைக்கு அஸ்திவாரம் போடும்போது நான் 10,700 ரூபாய் கொடுத்துருக்கிறேன், அந்த ரசீது என்கிட்ட இருக்குது. இதெல்லாம் வச்சு பிள்ளைகள் கிளைம் பண்ணலாம். ஹலோ, நீ வீட்டில் பேசுறது எனக்கு காதுல கேட்குது. அது அல்லையா அடையாளம், அது அல்ல அடையாளம். நீ மாம்சத்திற்குரியவன் என்கிற அடையாளத்தை நீ பேசுகிற, நீ செய்கிற எல்லா செயலிலும் நீ காட்டிக்கொண்டே இருக்கிறாய். நீ கர்த்தரை ஆராதிக்கணும். ஆண்டவர் உங்களுக்கு பிரமாணம் கொடுத்தது என்ன? வாசிக்கலாமா? உபாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும். அப்படி இல்லாம அப்படி வாசிங்க. ஓர் இடம் உண்டாயிருக்கும், அவர் தெரிந்து கொண்ட ஓர் இடம் உண்டாயிருக்கும். அங்கே நீங்கள் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும், உங்கள் சர்வாங்க தகனங்களையும், உங்கள் பலிகளையும், உங்கள் தசமபாகங்களையும், உங்கள் கை எடுத்து படைக்கும் படைப்புகளையும், நீங்கள் கர்த்தருக்கு நேர்ந்து கொள்ளும் விசேஷித்த எல்லா பொருத்தனைகளையும் கொண்டு வந்து செலுத்த வேண்டும். நான் தெரிந்து கொண்ட ஒரு இடம் இருக்கு, அங்கதான் பலிபீடம் இருக்கணும், அங்கதான் நீ தகன பலியை செலுத்தணும், அங்கதான் நீ காணிக்கையை செலுத்தணும். இப்போ ஏத்துங்கிற இடத்துல ஏத்துங்கிற ஒரு பலிபீடத்தை கட்டி இது யார் தெரிந்து கொண்டது? அப்போ ஆண்டவர் சொல்லாத ஒன்று, ஆனா அவன் சொல்றான் ஆண்டவர் விசாரிக்கட்டும்.
பரிசுத்தத்துக்கும் அசுத்தத்துக்கும் என்ன சம்பந்தம் ஆண்டவர் கேட்டிருக்கிறார். அதை சபை கேட்டா என்ன சம்பந்தம்? ஆண்டவர் விசாரிப்பார். ஆண்டவர் கண்டிப்பா விசாரிப்பார். விசாரிச்சிடக்கூடாதேங்கிறது ஐயா நான் கத்துறேன். அவர் எப்படி விசாரிப்பார் என்ன தெரியாது இல்ல. இந்த மாதிரியே அவன்கிட்ட வந்து கேட்டுட்டு போயிட்டாருன்னா பரவாயில்ல. வேற ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்பொழுதும் நாங்க கண்ணீர் வடிக்கணும். நாங்க கண்ணீர் வடிக்கணும். பினகாசுக்கு ஏன் இவ்வளவு பாதகம்? ஏற்கனவே 24,000 பேர் என் கண்ணு முன்னால ஏற்றாங்க. ஏற்கனவே 36 பலவான்களை நாங்கள் இழந்துட்டோம். நீங்க எல்லாம் யுத்த புருஷர்கள், எங்களுக்கு எல்லாவற்றையும் சபதரித்து தந்திருக்கிறீர்கள். ஆனா இப்ப நீங்க செஞ்சிருக்கிற காரியம் சரியானதல்ல. நீ ஒரு நாள்ல சபைக்கு உதவியாக இருந்தது உண்மைதான். ஆனால் இன்றைக்கு நீ செய்கிற காரியம் தேவனுக்கு விரோதமான பகை. நீ தேவனுக்கு விரோதமான கலகம் என்ற you are backslidden. இப்போ இந்த ஆவிக்குரிய வந்து பதறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்க தானே எங்களுக்கு எல்லாம் உதவியா இருந்துட்டு போனீங்க. இப்ப ஆண்டவர் விசாரிக்கட்டும் சொல்றேன். ஆண்டவர் விசாரிச்சு செத்து போனா நான் சந்தோஷமா இருக்க முடியுமா? ஆனா பாருங்க, இந்த இடத்துலயுமே ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் அப்படிலாம் பினகாஸ் பேசவே இல்லை. அவன் சிம்பிளா பேசுறான், யதார்த்தமா பேசுறான். ஆனா இவன் தான் சொல்றான் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரை தெரிஞ்சிருக்கிற மாதிரி. சிலர் பேச்சலாம் அப்படிதான், ஆண்டவர் கூட அப்படியே நடக்கிற மாதிரி. கேள்விப்படுகிற காரியங்கள் ஒன்றுக்கும் உதவாது. நீ நினைச்சிட்டு இருக்கிறீங்களா ஒண்ணுமே தெரியல, அப்படியே பாஸ்டர் அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கிறாருன்னு? நோ, எல்லாம் என் செவிகளுக்கு வருது. சந்தோஷமான செய்தி, அதனால நான் வருவதில்லை. கவனிங்க. சரி, இப்போ ஆவிக்குரிய இந்த பிரச்சனை எப்படி பார்க்கறாங்க? இப்போ அங்க டெசிஷன் ஒன்னும் எடுக்க முடியல. என்ன டெசிஷன் எடுக்க முடியல? இப்போ பினகாஸ் வந்து அந்த பீடத்தை இடிக்கல, அப்படியே விட்டுட்டு போயிடறாங்க. சரி, ஓகே, ஃபைன். அவங்க சொல்ற காரியங்கள் எல்லாம் அந்த சமாதானமான வார்த்தைகளை நம்பி சரி போகட்டும் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறாங்க பிரச்சனை. அப்போ ஒரு பக்கத்துல ஆவிக்குரியவனுடைய பேச்சும் செயல்பாடுகளும், இன்னொரு பக்கத்துல மாம்சத்துக்குரியவனுடைய பேச்சும் செயல்பாடுகளும், ரெண்டுக்கும் நடுவில் அந்த பீடம் என்ன செய்யப்படலை, இடிக்கப்படலை. அது அங்கேதான் இருக்குது. அது அந்த அந்த அதுக்கு ஏத் அப்படின்னு பேர் வச்சிருந்தாங்க. அந்த ஏத் அப்படின்னு சொன்னா கர்த்தரே தேவன் என்பதற்கு சாட்சி. சரி, இது என்ன ரிசல்ட்டை கொண்டு வந்துச்சு அதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடறேன். 1 நாளாகமம் 5ஆம் அதிகாரம், 1 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் 26ஆம் வசனம். யாராவது வாசிங்க. நல்ல கவனிங்க. அவர்கள் எழுதியிருக்கு இல்லையா? யாரை குறிச்சிங்க பேச ஆரம்பிக்கிறார்? எல்லாரும் பைபிள் திறந்திருக்கட்டும். 18ஆம் வசனம் வாசிங்க பிரதர். 5:18. ரூபன் புத்திரரிலும் காத்தியரிலும். இப்ப யாரை குறிச்சு ஆண்டவர் பேசிட்டு வர்றாரு? அதே 2 கோத்திரம் தான். இப்போ 25ஆம் வசனம் வாசிங்க. அப்போ யாரை குறித்து சொல்றது? அதே 2 கோத்திரம் தான். அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனுக்கு இப்போ பினகாஸ் கேட்டது தப்பா ரைட்டா சொல்லுங்க. இந்த பினகாஸ் அனுப்பி கேட்டார்ல, அவன் என்ன கேட்டான்? நீ தேவனுக்கு துரோகம் பண்றதான சொன்னான். நீ தேவர்களை பின்பற்றிட்டு ஆண்டவரை விட்டுட்டு நீ பேக் சைடு ஆகிட்டு தான் சொல்றான். அப்போ திருந்தலுக்கான வாய்ப்பு உனக்கு ஆரம்பத்திலேயே கொடுக்கப்பட்டுச்சு, நீ கேட்கல. இப்போ உன் சந்ததி என்ன செஞ்சிருக்குது? அடுத்த வசனம். அசீரியா ராஜாவாகிய கூரின் ஆவியையும் அசீரியா ராஜாவாகிய திர்காத்பிரேசரின் ஆவியையும் எடுப்பதினாலே ரூபனியரும் காத்தியரும் மனேசரும் பாதி கோத்திரத்தாருமாகிய அவர்களை சிறைபிடித்து, ஐயா, இஸ்ரவேலிலே முதல் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்ட ஜனம் இந்த கீலேயாத்திலே இருந்த 2 கோத்திரம். அப்போ ஆண்டவர் மனம் திரும்புறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். உண்மையை பேசியிருந்தான்னா, ஆமாயா நாங்க எதையோ நினைச்சு கெட்டிட்டோம்,
அப்படின்னு சொல்லி அந்த பீடத்தை இடிச்சு போட்டுச்சு. கர்த்தரை சேவிக்கிறதுல கவனமா இருந்திருந்தா அவங்க இருதயத்துக்குள்ள பேசுறாங்க இல்லையா, இன்னொரு சந்ததியாவது கர்த்தரை சேவிச்சிருக்கும். இவன் துரோகம் பண்ணதுனால இவன் பிள்ளை துரோகம் பண்ணது, இவன் கர்த்தரை விட்டு தூரம் பண்ணதுனால அவனுடைய பிள்ளையும் கர்த்தரை பின்பற்றாம பாகால்களை சேவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவர் பார்த்தாரு, அவர் நியாயம் விசாரிச்சாரு. அவர் விசாரிக்கும் போது முதல்ல சிறைபிடிக்கப்பட்டு போனது யாருதான்? ஹலோ, முதல்ல பிடிக்கப்பட்டது யாருதான்? இஸ்ரவேலினுடைய 10 கோத்திரங்கள் சிறைபிடிக்கப்பட்டது 722ஆம் வருஷம். இவங்க அதுக்கு முன்னாலே பிடிச்சு போயிட்டாங்க. காட்டுற பாருங்க, 2 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம். இந்த 2 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் வந்து ரொம்ப முக்கியமான அதிகாரம் பைபிள்ல. ஏன்னா இஸ்ரவேலின் ராஜாக்கள் 7 பேரை ஒரே அதிகாரத்தில் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். தாவீதை குறிச்சு புஸ்தக கணக்கில் இருக்குது, ஆனா 7 ராஜாக்களை குறிச்சு எத்தனை அதிகாரத்தில் இருக்கு? ஆமா, ஒரே அதிகாரத்துல. முதல்ல 1ஆம் வசனத்துல யெரொபெயாம் இருக்கா, அவன் தான் 14வது ராஜா. குறிக்கிறவங்க குறிச்சுக்கங்க. முதல் வசனத்துல இருக்கிற யெரொபெயாம் இஸ்ரவேலின் 14வது ராஜா. 8ஆம் வசனத்துல சகரியா 15வது ராஜா. 10ஆம் வசனத்துல சல்லூம் 16வது ராஜா. 14ஆம் வசனத்துல மெனேஹேம் 17வது ராஜா. 22ஆம் வசனத்துல பெக்காகியா 18வது ராஜா. 27வது வசனத்துல பெக்கா 19வது ராஜா. 30ஆம் வசனத்துல ஒசேயா 20வது ராஜா. இஸ்ரவேலின் சாம்ராஜ்யம் முடிஞ்சிருச்சு. இஸ்ரவேல் 10 கோத்திரங்கள் முழுவதுமாக சிறைபிடிக்கப்பட்டது ஒசேயா என்கிற ராஜாவுடைய நாட்களிலே 722ஆம் வருஷத்துல. ஆனா இந்த 2 கோத்திரம் மாத்திரம் சிறைபிடிக்கப்பட்டது பெக்கா என்கிற ராஜாவுடைய காலத்துல, ஒசேயாவுக்கு முந்தின ராஜாவுடைய காலத்துல. அந்த வசனத்தை பாருங்க, 2 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் வரைக்கும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பகுதிக்குள்ளதான் இவருடைய சிறையிருப்பின் காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, மாம்சத்துக்குரியவனுடைய செயல்பாடுகள், அவன் உண்டாக்கி வைத்திருக்கிற விளைவுகளை வேதம் நமக்கு திட்டமாக போதிக்கிறது. அது லோத்துவானாலும் சரி, அல்லது 2.5 கோத்திரத்தின் ஜனங்களானாலும் சரி, சிறைபிடிக்கப்பட்டு போவது என்பதிலே மாற்றம் இல்லவே இல்லை. தேவன் விசாரிக்கிறவர், தேவன் நீதி செய்கிறவர். அந்த நீதி செய்கிறதற்கு முன்பதாக, அவர் விசாரிக்கிறதுக்கு முன்பதாக அவர் மனம் இறங்கி சில நேரங்களில் சில மனிதர்களை அனுப்பலாம், சில நேரங்களில் சில தூதர்களை அனுப்பலாம். ஒருவேளை அதை உதாசீனம் செய்துவிட்டால் விளைவுகள் பயங்கரமாக மறந்துட வேண்டாம். 29ஆம் வசனம் மட்டும் வாசிங்க பார்ப்போம். அதாவது நாளாகமத்தில் வந்து சிம்பிளா எழுதிட்டாங்க. இங்க அந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டோட இருக்குது. அசீரியாவின் ராஜாவாகிய திகிலாத் பிலேசர் வந்து கீலேயாத்தா நம்ம ஆட்கள் 2 கோத்திரம். அப்ப அதுக்கு பிறகு ஒரு ராஜா இருந்தா ஒசேயா. அவனுடைய நாட்கள்ல தான் முழு கோத்திரங்களும் இஸ்ரவேலும் என்ன செய்தது? சிறையிருப்புக்கு போச்சு. அப்போ இந்த இஸ்ரவேல்ல முதல்ல சிறைப்பட்டு போனது எந்த கூட்டம் தான்? இந்த 2.5 கோத்திரம் தான். ஆனா இவங்களுக்கு திருந்தலுக்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்திருந்தாரா இல்லையா? தப்பு செஞ்ச உடனேயே கேள்விப்பட்ட ஆண்டவர் ஆட்கள் அனுப்பி வச்சிட்டாரு. அப்போ ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன இன்சிடென்ட், அதை நீ எப்படி தவறான புரிந்துகொள்ளலோட செஞ்சிருந்தா பரவாயில்ல. ஆனா ஆரம்பத்திலேயே அதை கரெக்ஷன் பண்ணியிருந்தா இவ்வளவு ஒரு பெரிய பின்விளைவுகள் என்ன செஞ்சிருக்காது, வந்திருக்காது. அப்போ தேவ மகிமை வெளிப்படக்கூடிய சபை, ஒரு ஆவிக்குரியவன் ஒரு பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணுவான் அப்படின்னா, இங்க பினெகாசும் அவனோடு இருந்தவர்களும் எப்படி ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. அதனால தான் சில நேரத்தில் அடுத்தவங்க செய்யக்கூடிய சொல்லக்கூடிய தவறான தீர்க்க தரிசனங்களை குறித்து, தவறான போதனைகளை குறித்து நாம் கண்டிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இல்லைன்னா உனக்கு என்ன எனக்கு என்னன்னு போயிடலாம். கேள்விப்பட்டாங்க, கேள்விப்படுகிற காரியங்கள் ஆவிக்குரியவனை கலங்க பண்ணுகிறதுக்கு காரணம் அதுதான்.
அநேகரை கலங்க பண்ணாமல் இருப்பதற்கும் காரணம் அதுதான். பெரிய தலைவர்களா இருக்கிறாங்க, இப்படி ஒரு வீடும் கட்டப்படுகிற செய்தி அவர்கள் கேள்விப்படுகிறார்கள். எங்களுக்கு என்ன அப்படின்னு இருக்கிறான்னா, அவனும் இப்ப எப்படி மாறி இருக்கிறான்னு அர்த்தம். ஹலோ. ஆனா நம்ம நினைக்கிறோம் அவங்க மெச்சூர்டு கிறிஸ்டியன். ஒரு புண்ணாக்கும் இல்லை, அவன் தன்னுடைய ஸ்தானத்தை இழந்துட்டான்னு அர்த்தம். அவன் கர்த்தரை விசாரிப்பார்னு சொல்லுவான். ஆனா பிணைகாசு அப்படி சொல்ல மாட்டான். நான் விசாரிப்பேன், ஏன்னா நீ என் சகோதரன், நீ விழுந்து போயிடக்கூடாது, நீ கர்த்தரை விட்டு தூரம் போயிடக்கூடாது, ஒன் நிமித்தமா கர்த்தருடைய பாளையத்துக்குள்ள ஒரு சங்காரம் வந்துடக்கூடாது. இதை குறித்து கரிசனை உள்ளவன் யாரு? இப்போ உங்களுக்கு சகோதரர்கள் யாரு வேணும்? ஆவிக்குரிய சகோதரர்கள் வேணுமா, அல்லது கர்த்தர் விசாரிக்க சொல்கிற சகோதரர்கள் வேணுமா? சொல்லுங்க. அது கொஞ்சம் கஷ்டம்தான். சின்ன செய்தி கேட்கப்பட்டாலும் உடனே அதோட ரியாக்ஷன் பலமாக தான் இருக்கும். ஏன்னா அது எவ்வளவு பெரிய விளைவை கொண்டு வந்துவிடும் என்று அவனுக்கு தெரியும். இப்போ போகும்போது யுத்த புருஷர்கள் எல்லாம் போகல, முழு 2 கோத்திரமும் போயிடுச்சு. எந்த பின்வரும் சந்ததிகளை காரணம் காட்டியவன் அந்த ஏற்ற பீடத்தை கட்டினானோ அதே பின்வரும் சந்ததிகள் முதலாவது அசீரியாவுக்கு சிறைப்பட்டு போய்விட்டார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அநேக நேரம் நான் திருச்சபையில் சொல்கிற வார்த்தை, உன்னுடைய ஆவிக்குரிய சறுக்குதலுக்கு பிள்ளைகளை காரணம் காட்டாதே. நீ உன் பிள்ளைகளுக்கு பெரிய சங்காரத்துக்கு காரணமாகி விடாதே. அவங்களுக்கு ஒன்றும் வீடு வாசலாம் வச்சுட்டு போலன்னா பரவாயில்ல, ஒரு ஆவிக்குரியவனாக இருந்து தேவனை வைத்து விட்டு போ, தேவனுடைய நடத்திமை வைத்து விட்டு போ, தேவனுடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுத்து விட்டு போ. அதை போல இந்த உலகத்துல மேலானது ஒண்ணுமே இல்லையா? இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மனக்கண்களை திறப்பாராக. எனக்கு ஆண்டவர் இதயத்துக்குள்ள போட்ட வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். மாம்சத்துக்குரியவர்கள் தாங்கள் உண்டாக்கின பிரச்சனைகளுக்கு எவ்வாறு தீர்வு காண்கிறார்கள். அங்க தீர்வு வரல, அங்க காம்ப்ரமைஸ் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஆனா அன்னைக்கு ஜெயம் போல இருந்தாலும் மாம்சத்துடைய வாழ்க்கை, மாம்சத்துக்குரிய முடிவு மிகப்பெரிய தோல்வியில் தான் முடிந்தது. இதை சரித்திரம் நமக்கு கற்றுத்தருகிறது. இது முடிவு காலத்தில் இருக்கிற நமக்கு எச்சரிப்புண்டாகும் படி எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இவைகளை குறித்து நாம் கவனமாயிருக்க கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவார்.